தேர்தலில் வேட்பாளர் அறிவிச்சதுக்கப்புறம், இந்த வேட்பாளருக்கு தான் நம்ம வாக்களிக்கணும், ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணி, அந்த தொகுதி மக்கள் முடிவு பண்ணி, அந்த வேட்பாளருக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ 4 பேர் உடனடியா 1 மாசம் கூட ஆகல. 4 பேர் அந்த எம்எல்ஏவிய ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பாருங்க, என்ன கொடுமையா இருக்கு பாருங்க. இப்போ மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வீணா போகுது. அந்த தொகுதி வாக்களித்த தொகுதி மக்கள் அவங்க வந்து என்ன முட்டாள்களா? அவங்க கிள்ளுக்கீரையா அவங்க நெனச்சுட்டு, இவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நெனச்சா தேர்தல்ல நின்னு வேட்பாளரா நின்னு ஜெயிக்கலாம். இல்லன்னா புடிக்கலைன்னா அதைய ராஜினாமா பண்ணலாம். பணம் வாங்கிட்டு குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியாது. ஆனா பணம் வாங்கிட்டு அடுத்த கட்சிக்கு போறதும், அந்த தலைவர்கள் பணம் குடுத்து இந்த எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்குறதும், இது ஒரு ஜனநாயகமா? இது வந்து அரசியல் நாகரிகமா? அரசியல் நாகரிகம்னு சொல்லியெல்லாம் பேசுறாங்க. இது அரசியல் நாகரிகமா? இது ஜனநாயகமா? சமூக நீதியா? என்னன்னு தெரியல. அந்த வாக்களித்த மக்கள் உன்ன நம்பித்தானே அந்த கட்சிக்குத்தானே விரும்பித்தானே வாக்களிச்சிருக்காங்க. இப்போ உங்க இஷ்டத்துக்கு நீங்க வர்றது, போறதுன்னா இத வந்து இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது, இவங்கள வந்து எந்த தேர்தல்லயும் வாக்களிக்க 10 வருஷத்துக்கு வாக்களிக்க வேட்பாளரா நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றணும். அது மட்டும் இல்ல, இந்த தொகுதி வாக்காளர்கள் இவங்க நல்லா கவனத்துல வச்சுக்கணும். வேற எந்த கட்சி சார்பாக நின்னாலும் வாக்களிக்க கூடாது. ஓட்டு போடக்கூடாது இவங்களுக்கு. இத நல்லா கவனமா மனசுல வச்சுக்கணும் அந்த வாக்காளர். 4 பேரு 1 மாசத்துக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. மக்களுடைய வரிப்பணம், அவங்களுடைய விருப்பு, வெறுப்பு எல்லாம் கடந்து இவங்கள தேர்ந்தெடுத்தது ஒரு தண்டம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த மாரி தண்டங்கள எல்லாம் அரசியல் இதுக்கு பேரு என்ன சொல்றது? இது மாரி ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு வேட்பாளர்கள். இந்த மாதிரி வேட்பாளர்கள்லாம் வீட்லயே இருந்திருக்கலாம். இவங்களுக்கு எதுக்கு அரசியல்ல எதுக்கு இவங்களுக்கு? இவங்க வீட்லயே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காசுக்காகவும், அல்லது எதையாவது ஒரு காரணம் சொல்றது. இங்க சரியில்ல, அங்க சரியில்ல. கடைசியில என்ன சொல்றாங்க? மக்களுக்காக அந்த தொகுதி மக்களுடைய விருப்பப்பட்டு தான் நாங்க மாறி வந்தோம் அப்படின்னுலாம் சொல்றாங்க. என்ன வேணா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பணம் வாங்கியிருக்கலாங்களா? என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனா, இது வந்து ஒரு சுத்தமான அரசியல்ல மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது தலைவரா இருந்தாலும் சரி, அந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, வேட்பாளரா இருந்து தகுந்த பாடத்தை அடுத்த தேர்தல்ல வரும் காலங்கள் நிச்சயமா மக்கள் நிரூபிப்பாங்க.